subject to market risk. அம்மா இந்த டயலாக்லமா வெற்றி நீ வந்து சொல்றா. இந்த டயலாக் தான் சொன்னாரு. இந்த வீடியோல வர கதாபாத்திரம், அன்னை பாத்திரம், சீமன் பாத்திரம் எல்லாம் கற்பனையே. இந்த வீடியோல நாங்க வந்து அனிமலை டார்ச்சர் பண்ணல, எங்களை தான் டார்ச்சர் பண்ணாங்க. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? காட்சி 1 உங்க பக்கத்து வீட்டு சமையலறை. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. என்னடி தெரியல பாட்டெல்லாம் பலமா இருக்கு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் டிமான். ஏன்டி உங்க வீட்டுக்காரருக்கு ஆபீஸ்ல இன்கிரிமெண்ட் இல்ல ப்ரமோஷன் எல்லாம் கிடைச்சிருச்சா என்ன? ஆமா, இந்த ஆபீஸ்ல இன்கிரிமெண்ட் கொடுத்துட்டாலும் சம்பளத்தை குறைக்காம இருந்தாலே சரிதான். கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஃபீஸ்லயும் லாஸ்ட்னு சொல்றாங்க. எல்லாரும் அதே சேம் டைலாக் தான் சொல்றாங்க. அப்படி எதுக்குடி இவ்வளோ சந்தோஷம்? எனக்கு சந்தோஷம், அவளுக்கு சனி தோஷம். யாருக்குடி சனி தோஷம்? பக்கத்து வீட்டு சரசக்காக்கு கால் கட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கால் வண்டியிலடி நேற்று அவங்க வண்டியில போகும்போது கீழே வந்து காலில் அடிபட்டுச்சு. காலில் கட்டு போட்டிருக்காங்க. ஓ, அந்த கால் கட்டா எப்படி ஆச்சு? அது சரசக்காக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் நேற்று சண்டடி. அதனால நேற்று வண்டியில போகும்போது சரசக்கா அவங்களையும் பிடிக்கல, வண்டியும் பிடிக்கல. நம்ம ரோடை பற்றி தான் தெரியல, நம்ம ஊர் ரோடை பற்றி தான் பல்ல விட இருக்கும். அதில் 2 பேரும் கீழே இருந்து சரசக்கா காலில் கட்டி போட்டுருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆகலைல்ல? அவர் ஹெல்மெட்லாம் போட்டு போனதுனால அவருக்கு எதுவும் ஆகலை. இதுக்கு எதுக்குடி இவ்வளோ சந்தோஷமா இருக்கிற? வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? வள்ளுவர் ஐயா 1330 குறள்ல எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. நீ எதை சொல்ல வர? துன்ப ஒரு வழியில சிரிக்க சொல்லியிருக்காரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஐயோ, நல்ல வேலை வள்ளுவர் ஐயா இதை கேட்கல. ஏடி பைத்தியம், நமக்கு துன்ப வர வேலையில தான் சிரிக்க சொல்லியிருக்காரு, மற்றவங்களுக்கு துன்ப வர வேலையில புததான் சொல்லியிருக்காரு. லேடிஸ் நம்மலாம் வண்டியில் போகும்போதும் சரி, இல்லை பின்னாடி உட்காந்துட்டு வரும்போதும் சரி, சாரி ஷால் எல்லாம் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு போகணும். வண்டியில் நம்ம பின்னாடி உட்காந்துட்டு வரும்போது வண்டி நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கணும். 2 வீலரில் அதே மாதிரி 2 பேர் தான் போகணும், 2 பேரும் ஹெல்மெட் போட்டுக்கணும். இதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை, அவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாரிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. நம்ம பக்கத்து வீட்டு தமிழக்கா பையன் ராஜா இருக்கான்ல, அவன் நியூஸ் பேப்பர்ல நேற்று வந்தான். பாத்தியாடி? பார்த்தேன், ஆனா படிக்கல. என்ன விஷயம்? அவன் போன பஸ்ல நேற்று ஏதோ ஒரு பாட்டி கெரோசின் எடுத்துட்டு வந்திருக்காங்க போல. அது திடீர்னு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவன் தான் டிரைவர் பக்கத்துல அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்து நெருப்பெல்லாம் அணைச்சாண்டி. ஒரு ஆளா அணைச்சான்? ஆமா, அவன் மட்டும்தான் அணைச்சான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் வீடியோ மட்டும்தான் எடுத்தாங்க. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். அவன் வீடியோ தான் சோசியல் மீடியாவில வைரலா போய்கிட்டு இருக்குடி. அவனுக்கு சிஎம் அவார்டு தரதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க நியூஸ்ல எல்லாம். அவனுக்கு எப்படி இது ஆர்டர் பண்ண தெரிஞ்சுக்கும்? ரீல்ஸ் பார்த்து கற்றுருப்பான் போல. இப்பெல்லாம் யாரும் ரீல்ஸ் பார்த்து நல்ல விஷயம் கத்துக்கிறா? அவன் ஸ்கூல்ல தான் சொல்லி கொடுத்தாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி தமிழக கூட நமக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவன் ஸ்கூல்ல வந்து ஃபயர் ஆப்ரேட்லாம் பண்ணி சொல்லி கொடுத்தாங்கன்ட்டு. மாணவர்கள் தான் இந்தியாவோட எதிர்காலம்னு ஒரு ஐயா சொல்லியிருக்காரு. யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. நிறுத்தடி, அந்த ஐயா பேரை கெடுக்காது, நானே சொல்லிடுறேன். டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா. மாணவர்கள் கிட்ட எந்த ஒரு விஷயத்த கொண்டு போனாலும் அது 100% சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். அதனாலதான் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா மாணவர்கள் தான் இந்தியாவோட எதிர்காலம்னு சொல்லியிருக்காரு. காற்று எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி, கரண்ட் எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி, அது 2த்துக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எந்த விஷயம் சொன்னாலுமே கற்பூர மாதிரி பற்றிக்கிறாங்க. ஃபயர் சேஃப்டி ட்ரைனிங், ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் சொல்லி கொடுத்தா எதிர்கால இந்தியா சேஃப்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். காட்சி 2 கில்லர் எக்ஸ்போர்ட் கம்பெனி. கில்லர் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் நான் கணக்கெழுதி நான் ரிட்டையர் ஆகிடும் கூட. நான் எப்போ அந்த யமதர்மன் GM போஸ்ட்டுக்கு வரதுன்னே தெரியலப்பா. என்ன சித்தா காலையிலே காலையிலே GM போஸ்ட்டுக்கு ஆசையா? நான் தரேன், உங்களுக்கு எப்படி? நான் ஒரு பைத்தியக்காரன், உங்களுக்கு தெரியாத விஷயமா? உங்க கம்பெனி ப்ராஃபிட்ல எப்படி போகுது? யூ அண்ட் டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணிட்டீங்களா? நாரதரு, அது U1 இல்லடா, Q1. அரசியல்ல இதெல்லாம் சாமப்பா. ஒழுங்கா சொல்லு. ஆமாமா, Q1 டார்கெட்லாம் ரீச் பண்ணிட்டியா? எங்க நாரதரே, வரவே மாட்டுது. Q1 இல்ல, E2 தான் பிடிச்சிருவோம். எங்க பாஸ் நாராயணன் கம்பெனி எப்படி போயிட்டு இருக்குன்னு ஆடிட் பண்ணிட்டு வர சொன்னார். எங்க நாரதரே, நீங்க எதனா பெரிய ஆளாச்சு, எனக்கு எதனா ஒரு ஐடியா கொடுத்து கம்பெனியை வளர்ச்சி வர வச்சு எனக்கு GM போஸ்ட் வர வைங்களேன். இப்படி என்ன
ஒரு ஐடியா கொடுங்க. இதெல்லாம் நீ எப்பயுமே பண்றடா. புதுசா ஏதாச்சும் யோசிக்க வேண்டியதுதானே. எனக்கு ஸ்பார்க் ஆக மாட்டுது. ஸ்பார்க் நிறுத்து. பாசே டீயா வேலை செய்யணும். நெருப்பு வச்சு நீ எவ்வளவோ பண்ணலாமேடா. அக்னி பகவானை யூஸ் பண்ணி இனிமே எல்லாத்தையும் வந்து எரிக்க போறேன். அதனாலதான் நமக்கு நிறைய உருப்படி கிடைக்கும்ல. அது இருக்கட்டும்டா. இப்போ ஃபயர் எக்ஸ்டிங்விஷன், ஸ்ப்ரிங்க்லர், ஹைட்ரண்ட் இந்த மாதிரி சேஃப்டிக்கு நிறைய பொருட்கள் வச்சிருப்பாங்க. புது புது கம்பெனி எல்லாம் அங்கங்க மாட்டி வச்சிருக்காங்க. இதுக்கு உனக்கு டஃப்பா இருக்குமே. அது மட்டும் இல்லாம ஃபயர் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்காங்க. அவங்களுக்கு மக்களை காப்பாற்ற முக்கியமான விஷயமே டஃப்பா இருக்குமேடா உனக்கு. அவங்க ப்ராப்பரா இன்ஸ்டாலும் பண்ணல, அதை மெயின்டெனன்ஸும் பண்ணல, அது எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால எனக்கு ஹாப்பி தான். நான் டார்கெட்டை ரீச் பண்ணிடுவேன். மார்க்ல வச்சு நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்களேப்பா. மார்க்ல அப்படின்னு சொன்னாலே அவன் டீ குடிக்க போயிடான், போண்டா சாப்பிட போறான். யாராவது ஒழுங்கா அட்டென்ட் பண்றா. ஏய் மிஸ்டர், இவ்வளவு பெரிய கம்பெனியா இருக்கேப்பா. உங்க கம்பெனில எதுவும் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கலையா? எங்க கம்பெனில எல்லா சேஃப்டி ரூல்ஸும் ஃபாலோ பண்றோம். NFPA, IS, NBC என எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்றோம். யாருமே அவங்க ட்ரைனிங்கை ஸ்கிப் பண்ண விட மாட்டோம். எல்லாருக்கும் ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுப்போம். அதே மாதிரி சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே மெயின்டெனன்ஸும் பண்ணி வைப்போம். அதனால தான் எங்க கம்பெனில தீ பிடிக்காது. பரவாயில்லப்பா, உங்க கம்பெனியை சேஃப்டியா வச்சிருக்கீங்க. இதே மாதிரி எல்லா கம்பெனியும் சேஃப்டியா வச்சுக்கணும்னு ஆசை. என்னடா சேர் கலர் மாறி இருக்கு? டேய், நேற்று ஷூட்டிங்க்கு பச்சை சேர், இன்னைக்கு ஷூட்டிங்க்கு ப்ளூ சேர். இன்னைக்கு தானே லாஸ்ட் டேட்டு. ஒழுங்கான ஷூட்டிங்கை முடிச்சிடணும். அண்ணா ஆக்ஷனுக்கு போலாமா? அப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணங்கடா. காட்சி 5 வடபழனியில் உள்ள டீ கடை. ஹாய்டா ரமேஷ். ஹாய்டா சுரேஷ். அண்ணே ஆட்டா ஒரு டீ. அண்ணா அப்படியே சேஃப்டியாகவும் ஒரு டீ. உட்காரா. இன்னைக்கு என்னடா ஸ்பெஷலு? அதான் இந்தியன் 2 ரிலீஸ் ஆகுது. டேய், நான் அதை கேட்குறேன்டா. இன்னைக்கு என்ன நியூஸ் பேப்பரோட நியூஸ்ன்னு கேட்டேன். ஓ அதான் இது படிச்சு சொல்றேன். அது ஒண்ணும் இல்லடா. ஒரு பஸ்ல ஃபயர் பத்திக்கிச்சு. உடனே அந்த பஸ்ல இருந்த மக்கள் எல்லாம் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தீயணைப்பு துறை வந்து அந்த பஸ்ஸை அனுப்பிச்சிட்டாங்கடா நிறுத்தலாம். அதனால தான் எமர்ஜென்சி எக்ஸிட்டை பார்த்து வச்சுக்கணும்ன்றது. ஆமாடா, அது ஒரு முக்கியமா. அங்க என்ன இருந்துச்சு? இங்க ஏதோடா ஒரு பொண்ணு செல்ஃபி எடுக்கிறேன்னு பேர்ல மொட்டை மாட்டில் விழுந்து இறந்துட்டா. நீங்களும் செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. அங்கே என்னடா நியூஸு? இங்கேயாடா செல்ஃபி, இங்க ரீல்ஸ் எடுக்கிறேன்னு பேர்ல ஒரு பள்ளி மாணவன் பைக்கை ஃபீலா ஓட்டிட்டு போய் நேரா டிக்கெட் எடுத்துட்டான்டா. எங்கடா? இந்தியன் டூக்கா? இல்லடா, எமர்ஜென்சி 2 டிக்கெட் எடுத்துட்டான்டா. மதுரையில 2 வீலர் ஃபயர், கோயம்புத்தூர்ல கார் ஃபயர், திருச்சியில பஸ் ஃபயர், விழுப்புரத்துல ட்ரெயினே ஃபயர், மெரினால கப்பல் ஃபயர், ஈசிஆர்ல ரெசார்ட் ஃபயர், ஓஎம்ஆர்ல ஐடி கம்பெனியே ஃபயர், உரகடத்துல ஃபேக்டரி ஃபயர், வேளச்சேரியில தியேட்டர் ஃபயர், கூடுவாஞ்சேரியில கல்யாண மண்டபம் ஃபயர், குஜராத்ல மால் ஃபயர், டெல்லியில ஹாஸ்பிட்டல் ஃபயர், தேனாம்பேட்டையில அபார்ட்மெண்ட் ஃபயர், சைதாப்பேட்டையில ஹோட்டல் ஃபயர், கனமாப்பேட்டையில டோட்டலாவே ஃபயர். இது சிவகாசியில எப்பவுமே ஃபயர். ஆமா வலிக்குது. எங்க பார்த்தாலும் நெகட்டிவ் நியூஸாவே இருக்கு. எங்கனா பாசிட்டிவ் நியூஸ் இருந்தா சொல்லுடா. ஆட்சி 4 ஓஎம்ஆரில் உள்ள ஐடி கம்பெனி. ராகினி, இங்க பாதி அட்மின் கிட்ட இருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. என்னடி ரோஹினி, இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஃபயர் ட்ரில் இருக்காண்டி. அப்ப 3 மணிக்கு காஃபி பிரேக் போகணும். 4 மணிக்கா போய் டீ பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு 1 hour ரிலாக்ஸா இருக்கலாம். சரி ஓகே, நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விட்டுறேன். ரோஹினி, காஃபி பிரேக் எப்போ போகலாம்? 4 மணிக்கு போகலாண்டி. 3 மணிக்கு தானே போகிறேன்னு சொன்னேன். இன்னைக்கு ஃபயர் ட்ரில் ட்ரைனிங் இருக்குது 4 மணிக்கு. நாங்கள் 4 மணிக்கே போகலாம். ட்ரைனிங் இருக்குன்னு சொல்கிறேன். அந்த டைமில் போய் காஃபி குடிக்கலான்னு நம்ம டீ விபத்தில் மாட்டிக்கிறோமா, எப்படி தப்பிக்கிறது, அதை எப்படி அடைக்கிறதுல சொல்லி தருவாங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த டைமில் போய் டீ குடிக்கலான்னு சொல்கிறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. 6 மாதத்துக்கு ஒரு தடவை இது நடத்திக்கிட்டு தாண்டி இருக்காங்க. அந்த ப்ரோக்ராம்லாம் நாங்கள் போக மாட்டோம். எப்பயுமே டீ சாப்பிட தான் போவோம்.
அங்கே ஃபயர் வந்துருச்சுன்னா அதை எப்படி போய் அனுப்பிங்க நீங்கள்? அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்து அனுப்பி வேண்டியதான். அது உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியுமா? தெரியாது. உனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் யூடியூப் பார்த்து கற்றுக்க வேண்டியதுதான். சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. எமர்ஜென்சி டைமில் போய் யூடியூப்பை பார்த்து ரீல்ஸை பார்த்துலாம் கற்றுக்க முடியாது. வாலண்டியரியாக நம்மளே நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? தான் மச்சான் என்னால தாங்க முடியல. என் பழைய ஆஃபீஸில் இந்த ட்ரைனிங்லாம் வச்சுருக்காங்க. நான் இதை 2 வாட்டி ஆப்ரேட் பண்ண கற்றுருக்கேன். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நம்மளாம் போய் கற்றுக்கணும். இதை கற்றுக்கிறதுனால என்னடி விஷயத்து? சரி, நம்ம ஆஃபீஸை தவிர்த்து இது எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது? ஸ்கூலில் பார்த்துருக்கேன், தேட்டரில் பார்த்துருக்கேன், பஸ்ஸில் பார்த்துருக்கேன், ட்ரெயினில் பார்த்துருக்கேன், ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கேன், ஹோட்டலில் பார்த்துருக்கேன். அப்பார்ட்மெண்ட்டு ஷேர் கூட பார்த்துருக்கேன். எல்லா இடத்துலையும் இருக்குல்ல. அப்போ இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை ஆப்ரேட் பண்ண நமக்கு தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? ஆமாண்டி, தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம எல்லாரும் 4 மணிக்கு காஃபி சாப்பிட போகலாமா? 4 மணிக்கு வேணாண்டி, நம்ம 3 மணிக்கு காஃபி சாப்பிட்டு போயிட்டு 4 மணிக்கு ஃபயர் ட்ரிங்க் போயிடலாம். அது கற்றுக்கிட்டா நமக்கு மட்டும் யூஸ் இல்லை, எல்லாருக்குமே யூஸ் இல்லை. இப்போ தாண்டி புரியுது இதோட இம்பார்ட்டன்ஸ். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். உங்கள் ஆஃபீஸ்லேயோ, உங்கள் ஃபேக்ட்ரிலையோ, உங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயோ, உங்கள் ஹோட்டல்லையோ, உங்கள் ஹாஸ்பிட்டல்லையோ இந்த மாதிரி ஃபயர் ட்ரில் நடந்திருக்கா? CMS முட்டைக்கரஞ்சாவடி ஸ்கூல், சங்கர் சக்தி, வெற்றிகண்ணன், நிரஞ்சனா, சந்தனா, பத்மாவதி, நாங்கள் எல்லாம் அந்த ட்ராமா பண்ணிடுவோம். இருக்கிற ஆக்சிடென்ட்டே ஃபயர் ஆக்சிடென்ட் தான் ரொம்ப மோசமானது. ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனோடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகணும். இந்த ஹாஸ்பிட்டலில் ஃபயர் வராமல் பார்த்துக்கிறது நீங்கள் எல்லாருமே தான். இந்த செமினார் மூலயமா உங்களுக்கு நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இந்த ட்ராமா நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். நிறைய இருந்தால் எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள், குறை இருந்தால் எங்கள் டைரக்டர் அண்ணன்கிட்ட சொல்லுங்கள். இன்னைக்கு வந்திருக்க சீஃப் கெஸ்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல், FSAI மெம்பர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்க டாக்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ், ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும் நாங்கள் தேங்க்யூ சொல்லிக்கிறோம். கேமராமேன் ராஜாஜி அண்ட் டைரக்டர் ராஜாஜி. ஸோ கடைசியாக இதுதான் டச்சு, இதுக்கு பேர் டைரக்டர் டச். தேங்க்யூ. இந்த வீடியோ